வணக்கம், இது உங்கள் டெக்லாப். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பர்டிகுலர் சாஃப்ட்வேருக்கு நம்ம லேப்டாப் அல்லது பிசியில் இன்டர்நெட் ஆக்சஸை எப்படி பிளாக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கோரல்ட்ரான்னு சொல்லிட்டு நான் ஒரு சாஃப்ட்வேர் வந்து பிளாக் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த கோரல்ட்ரா சாஃப்ட்வேர் வந்து இன்டர்நெட் ஆக்சஸை வந்து அக்செப்ட் பண்ணாத மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்டர்நெட் சிங்கிங்கை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். நான் அதுக்கு வந்து கோரல்ட்ரா சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். கோரல்ட்ரா சாஃப்ட்வேருக்கான பாத்தை வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் நீங்கள் சிங்கிங் வந்து பிளாக் பண்ணணுமோ அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அந்த சாஃப்ட்வேரோட ஃபைல் பாத்தை சூஸ் பண்ணிங்க. இப்போ நான் கோரல்ட்ராவோட ஃபைல் பாத்தை நான் சூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் கோரல்ட்ரா சாஃப்ட்வேரை ஃபைல் பாத்தை நான் சூஸ் பண்ணிட்டேன். இந்த பாத்துக்கு வந்து நான் ஃபயர்வாலில் போய் வந்து இன்டர்நெட் சிங்கிங்கை நான் பிளாக் பண்ண போகிறேன். இந்த பாத்துக்கான இன்டர்நெட் சிங்கிங்கை நான் பிளாக் பண்ண போகிறேன் ஃபயர்வாலில். ஸ்டார்ட்டில் கண்ட்ரோல் பண்ண வைப்பீங்க. கண்ட்ரோல் பண்ண போய்ட்டு ஃபயர்வால் செட்டிங் போங்க. அட்வான்ஸ் செட்டிங். ஸோ ஃபயர்வால் வந்து எனக்கு ஆஃபில் இருக்குது. ஸோ டர்ன் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் ஆகிடுச்சு. அட்வான்ஸ் செட்டிங்கில் போங்க. அட்வான்ஸ் செட்டிங்கில் போய்ட்டு இன்பாண்ட் ரூல்ஸ்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா நியூ ரூல்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. நியூ ரூல்ஸில் போனீங்கன்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ப்ரோக்ராம் இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. அப்புறம் ஃபைல் பார்த்து வந்து கேட்கும். நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேரோட ஃபைல் பார்த்து கொடுத்துங்க. இப்போ நான் கோரல்ட்ரா ஃபைல் பார்த்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கோரல்ட்ரா ஃபைல் பார்த்து நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் பிளாக் பண்ணணுமோ அந்த சாஃப்ட்வேருக்கு இன்டர்நெட் ஆக்சஸை பிளாக் பண்ணுறதுக்கு அந்த ஃபைலோட பார்த்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ பிளாக் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நேம் அண்ட் டெஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிளாக் ஆகிடும். இப்போ அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேருக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து சிங்க் ஆகாது. இந்த ட்ரிக்ஸ் யாருக்குன்னா யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா, பைரட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு விளம்பரம் சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை பிளாக் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் ஆக்சஸை பிளாக் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேருக்கு விளம்பரம் வராமல் நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.